ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே கோரி கிரோவ்ஸ் வெல்கம் பண்ண ரோமன் ரிங்ஸை வரவேற்கிறாங்க. ரோமன் ரிங்ஸ் என்ட்ரன்ஸ் கூட சோலோ, ஜிம்மி, பால்கிமன் வராரு. ரோமன் ரிங்ஸ் ஒட்டுமொத்த ஏரியாவையும் என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபீனிக்ஸும் சேர்ந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்க. ரெசில்மேனியாவில் கோடி ரோட்ஸும் என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். அடுத்தபடியாக இங்கே வர இருப்பது பீப்புள் சாம்பியன் தி ராக் அவர்களே வாங்க. பாலிகமன் கத்தி பேசுனது ராக் மியூசிக் வருகிற ராக் வர்றாரு. ராக் வந்த உடனே ரோமன் ரிங்ஸ்க்கு மூஞ்சியில் கொஞ்சம் கோவம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் ராக் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஏய், நீங்களாம் யாரா? நீங்கள் இந்த ராக்குக்கே பூ பண்ணுறீங்களா? இந்த ராக்குக்கு பூ பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி இல்லை. இங்கே யாராவது ஃபீனிக்ஸ்லேருந்து வந்திருக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே நடக்கிற மேட்சஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று நான் கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே உள்ள ரசிகர்களுக்கு ரெஸ்லிங் வேர்ல்டில் மிக முக்கியமான நாள் என்று அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், கோடி ரோட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் என்ன எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சேலஞ்சு விட்டுருக்கான். சிங்கிள்ஸ் மேட்சுக்கு சேலஞ்சு விட்டுருக்கான். அது எல்லாரும் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் கோடி ரோட்ஸ் சேலஞ்சுக்கு என்கிட்ட எந்த வித பதிலும் இல்லை. ஆனால் என்கிட்ட வேற ஒரு பதில் இருக்குது. கோடி ரோட்ஸ் ஒரு முட்டாள். மிகப்பெரிய சாம்பியன் வச்சுருக்கோம். ரோமன் ரிங்ஸ்கிட்ட மோதணும். அது இல்லாமல் என்ன வேற சவால் விட்டுருக்கான். இதுக்கு மத்தியில் இந்த செத் ரோலின்ஸ் பிளட் லைனை அழிச்சிருவன் வேற பேசியிருக்கிறான். இதெல்லாம் இவங்களை பார்த்தாலே எனக்கு காமெடியாக தெரியுது. இங்கே நான் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலான் இருக்கேன். ரெசில்மேனியா டே 1 நைட்டில் ஒரு டாக் டீம் மேட்சஸ் விளையாடணும். அந்த டாக் டீம் மேட்சஸ் யார் யார் கூடன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஜாம்பவான ராக் மற்றும் ரோமன் ரிங்ஸோட சேர்ந்து கோடி ரோட்ஸும் செத் ரோலின்ஸும் ஒரு டாக் டீம் மேட்சஸ் விளையாடணும். அந்த டாக் டீம் மேட்சஸில் அவர்கள் வெற்றி பெற்றார். 2வது நைட்டில் அவங்களுக்கு நடக்க போகிற சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச்சில் பிளட் லைன் வராது. கோடி ரோட்ஸ் ரோமன் ரிங்ஸை தனியால் சந்திப்பார். அந்த இடத்துல யாருமே வர மாட்டாங்க. நான், சோலசிக்கா, ஜிம்மி இப்படி யாருமே அந்த இடத்துல நாங்கள் வரமாட்டோம். ஆனால் மிகப்பெரிய ஜாம்பவான ரோமன் ரிங்ஸும் ராக்கையும் நீங்கள் தோக்கடிக்கலைனா, ஆனால் பிளட் லைன் ரூல்ஸ் தான் 2வது நைட்டில் நடக்கும். அந்த மேட்ச்சில் சோலோசிக்கா, ஜிம்மி, பால்கியூமன் அல்லது நான் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவோம். இந்த மேட்ச்சில் ஜிம்மி கூட ரெஃப்ரியாக இருக்கலாம். சோலோசிக்கா சேரை எடுத்து கூட அட்டாக் பண்ணுவான். என்ன வேணாலும் சம்பவம் நடக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவம்லாம் நடக்கலாம். நீங்கள் ஒன்று ஜெயிக்கலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச் தான் 2nd நைட்டில் நடக்கும். ராக் எண்ட் பண்ணும்போது முடிக்கும்போது உடனே ரோமன் ரிங்ஸ் தடுத்துடுறாரு. இருறான்னு சொல்லி ரோமன் ரிங்ஸ் தடுக்கும் போது ராக் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ராக்கும் ரோமன் ரிங்ஸும் அதுக்கப்புறம் நேருக்கு நேர் முறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராக்கை பார்த்து ரோமன் ரிங்ஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எனக்கு ஒரே ஒருத்தவரும் சேர்த்து எல்லாருமே அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். ராக், நீங்கள் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே ராக் ரொம்ப யோசிச்சு அப்படியே கண்ணாடியெல்லாம் கலட்டிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு, என்னோடய குடும்பத்துக்காக நான் ரோமன் ரிங்ஸை அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கை கொடுத்துப்பாங்க. ஆஃப் த பிளட் லைன் கோகைன்.